லாஸ்ட் சான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோ டைட்டில் பார்த்தோன்னே எத்தனை பேர் கெஸ் பண்ணீங்க? கமெண்ட் பண்ணுங்கள் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. ஸோ பேசுகிறதுக்கு முன்னாடி நம்ம மாக் இன்டர்வியூ வந்து மதுரையில் நல்லபடியாக முடிஞ்சு, பக்காவாக முடிஞ்சு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்குது மாக் இன்டர்வியூ வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பாண்டிச்சேரியில் நடக்குது. December 24th affairsCloud ஆஃபீஸில் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து சென்னையில் நடக்குது. ஓப்பனர் அதுக்கப்புறம் சிபி லிங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பண்ணிக்கோங்க. லாஸ்ட் சான்ஸ் என்ன அப்படின்னா, நமக்கு எஸ்பிஐபிஓட ப்ரிலிம்ஸ் வந்து இந்த வாரம் வருது இல்லையா? ஸோ இந்த வருஷத்தோட இந்த கேலண்டரோட ஃபைனல் எக்ஸாம். அதுக்கப்புறம் வந்து பெருசாக உங்களுக்கு எந்த எக்ஸாமுமே கிடையாது. திருப்பி நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சில பேர் எஸ்பிஐ ஜேஇ மெயின்ஸ்க்கு படிச்சுட்ருப்பீங்க. ஸோ நமக்கு இந்த ஒரு வாரம் தான் இருக்குது. ரொம்ப நீங்கள் வந்து இந்த ஒரு வாரம் வந்து எஃபர்ட் போட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் அசால்ட் ஆகிட்டீங்களோ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங்கில் இருக்குது. எனக்கு லைட்டாக பர்சனலாக ஃபீல் ஆகுது. லைட்டாக அந்த பயம் போயிடுச்சா, இல்லை ப்ரிலிம்ஸ்னால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்னன்னு தெரில. ஸோ இதில் ஒரு வாரம் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. நாளையிலேருந்து வந்து நம்ம சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ டுமில் செஷன் வந்து நான் 12:15 வந்து எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ப்ராக்டிஸ் கொண்டு வரேன். அதே மாதிரி நைட்டுமே நம்ம ஆப்பில் உங்களுக்கு டிஐயுமே நான் உங்களுக்கு எஸ்பிஐபிஓ லெவல் டிஐயுமே சால்வ் பண்ணுறேன். என்னோடய பெய்டு ஆப்பில் வந்து kaneeshreenalogics ஆப்பில் கம்ப்ளீட் பேங்கிங் வீடியோ கோர்ஸ் ஆல்ரெடி நிறைய எடுத்து வச்சுருப்போம். ஸோ இந்த எஸ்பிஐபிஓக்குமே பிளான் இருக்குது. ஸோ அதே மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணலாம். போன வாரம் ஃபுல்லாக வீடியோஸ் வந்திருக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஹாஃப் ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கல்வி டிவி ஆஃபீஸில் ஷூட் போயிருந்துச்சு, அங்கே பிஸி ஆகிட்டேன். செகண்ட் ஹாஃப் வந்து மாக் இன்டர்வியூவில் வந்து ஃபுல்லாக பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால் போன வாரம் ஒரு அது சும்மா அந்த வீடியோஸ் வந்துருக்கும், தவிர கிளாஸ் வீடியோஸ் வந்து இல்லை. ஸோ இதுதான் ரீசன். ஃபுல் வீக்குமே அதில் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். ஸோ இந்த வீக் ஃபுல்லாமே வேறு எந்த பிளானும் இல்லை. உங்களுக்கு எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது மட்டும் தான் பிளான். எஸ்பிஐ ஜே மெயின்ஸ்க்குமே நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஆரம்பிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். நாளையிலேருந்து 12:15 வந்து வந்துடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கும் கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிடுச்சு மகளே. ஸோ 2 நாளாகவே சரியான ஒர்க்கு. ஒரு நாள் இன்றைக்கி வந்து எந்த கிளாஸுமே இல்லாமல் ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஏன்னா முடியலை, ஒரு மாதிரி செங்கல் செய்க்கு வர மாதிரி இருந்துச்சு. நான் வாக்கிட்டு நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எடிட்டிங் ஒர்க்ஸ்லாம் நிறையா போயிட்டு இருந்துச்சு, ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நாளையிலேருந்து வந்துடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதான் சொல்லுவேன். தேங்க்ஸ் மகளே, பை. தேங்க்யூ. 12:15 வந்துடுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது ப்ரிலிம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின்ஸ்க்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நீங்கள் எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப கொடூரமான எக்ஸாம் எஸ்பிஐபிஓ ப்ரிலிம்ஸ் இருக்கிறதுலே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்களே தெரியும் இல்லையா, ஐபிபிஎஸ்பிஓவில் பார்த்துருப்பீங்க, டிஏஏ கொடூரமாக இருக்கும். ஸோ அந்த லெவலில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, பை. உங்களுக்கு மெகா லைவ் கிராஷ் கோர்ஸ் வந்து kaneeshreenalogics ஆப்பில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி affairsCloud ஆஃபீஸில் வந்து நடக்குது இல்லையா? சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, செந்தில் சார் வந்து பாண்டிச்சேரியில் அட்டன் பண்ணுற எல்லாத்துக்குமே மட்டன் பிரியாணி ஸ்பான்சர் பண்ணுறேன் இருந்தாங்க. ஸோ நாங்களும் இருப்போம். அதே மாதிரி பேங்கிங்கில் எக்ஸாமில் கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்டுமே இருப்பாங்க. பேனல் மெம்பருமே உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பை.